بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آل حزب الله وأصحابه جند الله، أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام، صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: كل معروف صدقة، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய உலமாக்களே, பெரியோர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவனுடைய மாளிகையில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சுவர்க்கத்திலும் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்தருள்வானாக. உன்னதமான ஒரு ரமலானுடைய மாதத்தை இந்த வருடமும் அடைய செய்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலாவுக்கு 99 பெயர்கள் இருப்பதாக நாங்கள் விளங்கி இருக்கிறோம். அதனைத்தான் அரபியில் அஸ்மாஉல்லாஹில் ஹுஸ்னா, அல்லாஹுடைய அழகு திருநாமங்கள். அல்லாஹுடைய 99 திருநாமங்களையும் யார் ஒருவர் மனனமிட்டுக் கொள்கிறாரோ அவர் சுவர்க்கம் நுழைந்து விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹுடைய அழகு திருநாமங்களாகி அஸ்மாஉல்லாஹில் ஹுஸ்னாவை யார் ஒருவர் தன் உள்ளத்தில் தன்னுடைய மனதிலே பதிய வைத்து மனப்பாடமாக்கி கொண்டாரோ அவர் சுவர்க்கம் நுழைந்து விட்டார் என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய அழகு திருநாமங்களில் ஒரு பெயர்தான் அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன், அவன் நிகரற்ற அன்புடையவன். அர் ரஹ்மான் என்ற சிறப்பு பெயர் அல்லாஹ்வுக்கே உரியது. அதனுடைய கருத்தை நான் சுருக்கமாக சொல்ல போனால், அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் அவன் ரிஸ்க் அளிப்பான், அல்லாஹுவை மறுக்கக்கூடியவர்களுக்கும் அவன் ரிஸ்க் அளிப்பான். இந்த உலகத்திலே வாழ வைப்பது அல்லாஹுடைய பொறுப்பு. இன்னும் ஒரு அல்லாஹுடைய பெயர் இருக்கிறது, அர் ரஹீம் என்ற பெயர். இந்த பெயர் நாளை கியாமத்துடைய நாளில் மாத்திரம் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட முஃமின்களுக்கு மாத்திரமே அல்லாஹ் கிருபை செய்யக்கூடியவன். ஆக ரஹீமை விட ரஹ்மான் மிகவும் கருத்துள்ள ஒரு பெயராக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு, குழந்தை செல்வங்களுக்கு நீங்கள் பெயர் வைக்கின்ற நேரத்தில் அல்லாஹுடைய அழகு திருநாமங்களில் ஒன்றாகிய ரஹ்மான் என்ற பெயரை வையுங்கள். அப்துர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடிமை என்ற பெயர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வைக்கின்ற நேரத்தில் கியாமத்துடைய நாளில் ஒவ்வொரு பிள்ளையையும் அல்லாஹ் தனித்தனியாக அழைத்து கேள்விகள் கேட்டு அவர்களுக்குரிய பட்டோலை அல்லாஹ் கொடுக்கிற நேரத்தில் உங்களுடைய பிள்ளையின் பெயர் அல்லாஹுடைய பெயர்களில் ஒரு பெயராக இருக்குமையாக இருந்தால் அந்த ரஹ்மான் தனிப்பெரும் கிருபையோடு அவர்களுடைய பட்டோலையை வலதுகையில் கொடுத்து அவர்களை சுவர்க்கத்திற்குள் நுழைவிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சில மக்கள் மஹ்ஷர் மைதானத்திலே கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வுக்கு முன்னால் வந்து நிற்பார்கள். எல்லா மக்களையும் எல்லா மக்களுக்கு முன்னால் பகிரங்கமாகவே கேள்விகள் கேட்டு அவர்களுக்கான தீர்ப்புகள் வழங்கப்படும். ஒளிவு மறைவு கிடையாது. சில மக்களை அல்லாஹ் போர்வைக்குள் அழைத்து ரகசியமாக கேள்வி கேட்டு தீர்ப்பளிப்பான். அப்படியாக அல்லாஹு தஆலாவுடைய ரகசியமான கேள்விக்கு முகம் கொடுக்கக்கூடியவர்களில் ஒருவர் யார் தெரியுமா? யார் ஒருவர் உது செய்து தன் வாழ்க்கையில் உதுவோடு இருப்பதை தன் வாழ்க்கையிலே நிரந்தரமாக்கி கொண்டாரோ கடுமையான கேள்விகள் இல்லாமல் சுவர்க்கம் நுழைகின்ற
70,000 மக்களுள் உதுவுடன் மரணித்தவர்கள் அவ்வாறாக ரகசியமாக கேள்விகள் கேட்கப்பட்டு அவர்களுடைய பாவங்கள், தவறுகள், குற்றங்கள், குறைகள், அசிங்கங்கள், மானக்கேடான செயல்கள் மூன்றாம் மனிதனுக்கு தெரியாமல் அல்லாஹு தஆலா ரகசியமாக அந்த போர்வைக்குள்ளே கேட்பான். அல்லாஹ் அந்த அடியான் எல்லாவற்றையும் மனமாற ஏற்றுக்கொள்வான். அங்கே மறுக்க முடியாது. இந்த உலகத்தில் பொய் சொல்லி மற்றவர்களோடு நாங்கள் வாதாடி அவர்களுடைய வாயை அடைத்ததை போல நாளை மறுமையிலே அந்த ரப்புக்கு முன்னால் யாரும் தன்னுடைய நாவால் வாயினால் பேசி வென்றுவிட முடியாது. அல்யௌம நக்திமு, அவர்களுடைய வாய்களுக்கு நாங்கள் பூட்டு போட்டு விடுவோம், அவர்களுடைய கைகளும் அவர்களுடைய கால்களும் பேசும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ரகசியமாக கேள்விகள் கேட்டு அவர்களுடைய குற்றங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எவ்வாறு உன்னுடைய கண்ணியத்தை, மானத்தை நான் பாதுகாத்து இந்த உலகத்திலே 4 பேருக்கு முன்னால் உன்னை கண்ணியமாக வாழ வைத்தேனோ, அதே போன்றும் இன்றைய நாளிலும் உன்னுடைய கண்ணியத்தையும் மானத்தையும் நான் பாதுகாத்துக் கொண்டேன், நீ செல்லலாம் சொர்க்கம் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய தனிப்பெரும் ரஹ்மத் என்கின்ற ரஹ்மானுடைய பண்பை கொண்டு அல்லாஹ் இந்த மக்களுக்கு அந்த சொர்க்க பாக்கியத்தை கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய அழகு திருநாமங்களில் ஒன்றாகி அர் ரஹ்மான், அவன் அருளாளன், ரஹ்மத்துடையவன். அதனால் தான் தன்னுடைய இறுதி நபியாகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வைத்த பெயர் வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். நபியே, இந்த முழு உலகத்திற்கும், முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, கற்களுக்கும் முட்களுக்கும் சிலைகளுக்கும் மரங்களுக்கும் செடிகளுக்கும் எறும்புக்கும் சிங்கத்துக்கும் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் உலகத்திலே இருக்கின்ற அனைத்துக்கும் அல்லாஹ் எதையெல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிறானோ இந்த முழு உலகத்திற்குமே அல்லாஹ் அந்த நபியை ரஹ்மத்தாக அனுப்பினான் என்று குர்ஆனில் அல்லாஹு தஆலா அவனுடைய பெயரை சொல்லியே தன்னுடைய ஹபீபி அல்லாஹ் அழைக்கின்றான். அல்லாஹு தஆலா தன்னுடைய கைவசம் 100 ரஹ்மத்துக்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். 100 ரஹ்மத்துக்கள் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. ஒரு ரஹ்மத்துடைய பெருமதியை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் 99 ரஹ்மத்துக்களை அல்லாஹ் தன்னோடு வைத்திருக்கிறான். ஒரே ஒரு ரஹ்மத்தை மாத்திரம்தான் அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் இப்போது இறக்கி வைத்திருக்கிறான். இந்த முழு துனியாவும் இன்று எந்த குறையும் இல்லாமல், எந்த விதமான குறையும் இல்லாமல் முழு உலகத்தையும் அல்லாஹ் இயக்கிக் கொண்டிருக்கிறான். இந்த உலகமே இயங்குவது அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு ரஹ்மத்தை கொண்டு மாத்திரம்தான். 99 ரஹ்மத்துக்களை அல்லாஹ் தன் கைவசம் வைத்திருக்கிறான். நாளை மஹ்ஷர் மைதானத்தில் அடியார்களுக்கு அல்லாஹ் பகிர்ந்தளிப்பதற்காக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா 2 தராசிகளை அல்லாஹ் வைத்தான். ஒன்றிலே அவனுடைய ரஹ்மத் என்கின்ற அன்பை, அருளை அல்லாஹ் வைத்தான். மறுதட்டிலே அல்லாஹ் அவனுடைய கோபத்தை வைத்தான். கோபத்தை விட அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பாரம் உள்ளதாக கீழே சென்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக ரஹ்மத்தை கேட்கின்ற பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அல்லாஹ் அந்த ரஹ்மத்துடைய கதவை திறந்து தந்திருக்கிறான். கேளுங்கள், நான் தருகிறேன். கேட்காமல் கிடைக்காது, கேட்காமல் கிடைக்காது. உழைக்க செல்லாமல் ரிசுக்கை தேட முடியாது. உலகமெல்லாம் பூமி எல்லாம் எங்களுக்குரிய ரிசுக்கை எல்லாம் பறந்து விரிந்து அல்லாஹ் அப்படியே தெரித்து வைத்திருக்கின்றான். நாம் தான் தேட வேண்டும். நம்முடைய மகளுக்கும் மகனுக்கும் திருமண வயதை அடைந்து விட்டார்களே, ஆனால் மகளுக்கும் மகனுக்கும் பொருத்தமான ஜோடிகள் எல்லாம் வைத்திருக்கிறான். நாம் தேட வேண்டும், தேடி எடுத்துக்கொள்ள வேண்டும். இதே போலதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இந்த பூமி எல்லாம் பறந்திருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய ஒரு காலம் இந்த ரமலானுடைய ஆரம்ப பகுதி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சஹாபாக்களுக்கு ஒரு பயான் நிகழ்த்துகிற நேரத்தில் சொன்னார்கள், என் அருமை தோழர்களே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக அவனுடைய ரஹ்மத்தை கேளுங்கள் என்று சொன்னார்கள். லா யன்ஜு அஹதும் மின்கும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் யாருக்கு கிடைக்கிறதோ அவர்களை தவிர நாளை மஹ்ஷர் மைதானத்தில் யாருமே வெற்றி பெற முடியாது. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அலா வ அன்த யா ரசூலல்லாஹ், நபியே நாயகமே,
அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மூலமாகத்தான் ஒரு மனிதன் நாளை மஹ்ஷரிலே வெற்றி பெற முடியுமையாக இருந்தால் உங்களுடைய நிலைமை என்ன? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபியே, உங்களுடைய நிலைமை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லா அன் யதகம்மதனி அல்லாஹ், அல்லாஹு தஆலா அவனுடைய ரஹ்மத் என்கின்ற பேரருளை கொண்டு என்னையும் அப்படியே அரவணைத்துக் கொண்டாலே தவிர என்னாலும் நாளை மறுமை நாளில் வெற்றி பெற்றுக் கொள்ள முடியாது. ஆகையினால் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அதிகமாக அவனுடைய ரஹ்மத்தை கேளுங்கள். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். இது ரமலானில் அதிகமாக சொல்லப்பட்டாலும் கூட இந்த துஆ ரமலானுக்குரியது மாத்திரமல்ல, எங்கட உடம்பில் உயிர் இருக்கின்ற வரைக்கும் நாங்கள் ஒவ்வொரு துஆவிலும் கேட்க வேண்டிய ஒரு அருமையான துஆ அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஆகி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இந்த உலகமெல்லாம் வியாபித்து காணப்படுகிறது. ஒரு தாய் தகப்பன் தன் பிள்ளைகள் மீது வைத்திருப்பது ரஹ்மத்தினுடைய அடையாளம். இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து உயிரினங்கள், அது ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், ஒட்டகமாக இருக்கலாம், தன்னுடைய குட்டிகள் மீது வைத்திருப்பது கூட ரஹ்மத்துடைய அடையாளம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியேறி சென்று விடுகிறார்கள். அந்த நேரம் பார்த்து ஒரு தாய் 2 பெண் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு நபிகளாருடைய வீட்டின் கதவை தட்டுகிறார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கதவை திறந்து பார்க்கிற நேரத்தில் ஒரு பெண் தன்னுடைய வீட்டு வாசலில் நின்று கொண்டிருக்கிறாள். அவளுக்கு அருகாமை 2 பெண் பிள்ளைகள். மூவருடைய முகமும் அப்படியே பசியினுடைய அடையாளத்தை காட்டுகிறது, வாடி போயிருக்கிறார்கள். அந்த தாய் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சொன்னார்கள், நானும் என்னுடைய 2 பிள்ளைகள் மிக பசியோடு வந்திருக்கிறோம். நபிகளாருடைய வீட்டிலே ஏதாவது உண்ண கிடைக்குமா என்று நாம் தேடி வந்திருக்கிறோம் என்று தன்னுடைய நிலையை சொன்ன போது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த 2 பெண் பிள்ளைகள் மீதும் அந்த பிள்ளைகளுடைய தாயின் மீதும் இரக்கப்பட்டு தன்னுடைய வீட்டில் இவர்களுக்கு கொடுப்பதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று தேடுகிறார்கள். நபிகளாருடைய வீட்டிலே முழுமையாக தேடி தேடி பார்க்கிறார்கள். 3 காய்ந்த ஈத்தம்பழங்களை தவிர வேறொன்றும் கிடையாது. இருப்பதைத்தானே கொடுக்க முடியும். எடுத்துக்கொண்டு வந்து தாயினுடைய கையில் அந்த 3 ஈத்தம்பழங்களையும் கொடுத்தார்கள். அந்த தாய் அந்த பழங்கள் 2ஐ தன் பிள்ளைகளுக்கு கொடுத்துவிட்டு தன் வயிற்று பசிக்காக ஒன்றை வைத்துக் கொண்டாள். பசியின் உச்சத்திலே இருந்த 2 பிள்ளைகளும் அந்த ஈத்தம்பழத்தை எடுத்தார்கள், சாப்பிட்டார்கள். தாய் தன்னுடைய பழத்தை தன்னுடைய வாய்க்கு அருகாமையில் சாப்பிடுவதற்கு கொண்டு செல்லுகிற நேரத்தில் பிள்ளைகள் தாயின் முகத்தை அன்னார்ந்து பார்க்கிறார்கள். பிள்ளைகளை பார்க்க வைத்து உண்பதற்கு எந்த தாய்க்குத்தான் மனம் வரும்? உடனே தன் வயிற்று பசிக்காக வைத்திருந்த அந்த ஒன்றையும் 2ஆக பிரித்து 2 பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், எனக்கு குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் தருவீர்களா? என்னுடைய பசியை நான் போர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். 2 பிள்ளைகளுடைய பசி போய்விட்டது. மலர்ந்த முகத்தோடு சிரித்த முகத்தோடு நபிகளாருடைய வீட்டு வாசலுக்கு முன்னால் ஓடியாடி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த தாய் 2 பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு சென்று விடுகிறார். சற்று நேரம் கழித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருகிறார்கள். நடந்த விடயத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி, நபியே நாயகமே, ஒரு தாய் தன் பிள்ளைகள் மீது வைத்திருக்கின்ற அன்பு, பரிவு, பாசம்தான் என்ன நபியே நாயகமே? தன்னுடைய வீட்டு வாசலிலே நடந்த விடயங்களை ஒன்றும் விடாமல் உண்மையை சொல்லி முடிக்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷாவே, ஒரு தாய் தன் பிள்ளைகள் மீது வைத்திருக்கிற அந்த ரஹ்மத் என்கின்ற அருளை, அன்பை பார்த்தா நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள். உங்களையும் என்னையும் படைத்த அந்த ரஹ்மான் இதைவிட 99 இரக்கத்தை, ரஹ்மத்தை எங்கள் மீது சொரிந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த பிள்ளைகள் மீது அந்த தாய் வைத்திருந்த அன்பு பாசம் காரணத்தினால் அந்த பெண்ணை அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாத்தான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் யாரின் மீது ரஹ்மத் என்கின்ற அன்பை பொறிகின்றோமோ, யாரின் மீது அன்பு வைக்கின்றோமோ, அல்லாஹு தஆலா எம் மீது அன்பு கொள்கின்றான். ஒரு நபித்தோழர் இருந்தார், அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மதீனாவின் வீதியோரத்திலே நடந்து செல்லுகிற நேரத்தில் சிறு பிள்ளைகள் எல்லாம் மதீனாவின் வீதியோரத்திலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். எல்லா பிள்ளைகளும் நபிகளாருடைய வருகையை கண்டு மரியாதை நிமித்தமாக தங்களுடைய விளையாட்டை நிப்பாட்டிவிட்டு அப்படி ஓரமாக ஒதுங்கிக் கொள்ளுகிறார்கள். நபி அவர்கள் செல்லும் வரை விளையாடவில்லை. அப்படித்தான் ஒரு காலம் முன்னால் இருந்ததா இல்லையா? எமது பாதையிலே வீதியோரத்திலே எங்களுக்கு படித்து தரக்கூடிய ஆசிரியர்கள், எங்களுக்கு ஓதி தரக்கூடிய ஆலிம் உலமாக்கள், மூத்தவர்கள் முதியவர்கள் பாதையிலே சென்றால் ஒதுங்கக்கூடிய ஒரு காலம் இருந்தது. மரியாதையோடு அவர்களோடு பக்குவமாக தலை குனிந்து பேசிய ஒரு காலம் இருந்தது. அதெல்லாம் இப்போது மலையேறிவிட்டது. மரியாதை நிமித்தமாக, பயம் அல்ல, மரியாதை, பேணுதல், பக்குவம். ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்த ஒழுக்கத்தின் உச்சகட்டம் அது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவின் வீதியிலே நடந்து செல்லுகிறார்கள். பிள்ளைகள் எல்லாம் ஒதுங்கி இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு அருகாமையில் சென்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பெற்ற பிள்ளைகளைப் போல ஒவ்வொரு பிள்ளையையும் அழைத்து தன்னுடைய நெஞ்சகத்தோடு அணைத்து அவர்களுடைய கன்னங்களில் முத்தமிடுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு பிள்ளையா ரெண்டு பிள்ளையா, வீதியோரத்திலே விளையாடி அத்தனை பிள்ளைகளுடைய கன்னங்களிலும் முத்தமிடுகிறார்கள். இவை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த நபித்தோழர் அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள், நபியே நாயகமே, எனக்கு அல்லாஹ் 11 பிள்ளைகளை தந்திருக்கிறான். ஒரு பிள்ளைக்கு கூட நான் இவ்வாறாக அன்போடு ஆதரவாக பரிவோடு நான் ஒரு நாள் கூட முத்தமிட்டது கிடையாது. உங்களால் மாத்திரம் எவ்வாறு இவர்களுக்கு அன்பு காட்ட முடிகிறது? உங்களால் மாத்திரம் பிள்ளைகளுக்கு, சிறியவர்களுக்கு எவ்வாறு அன்பு காட்ட முடிகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இர்ஹமூ மன் ஃபில் அர்த், பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்கள் இரக்கமாக அன்பாக நடந்து கொள்ளுங்கள், வானில் உள்ள ரஹ்மான் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுகின்ற நேரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் என்று சொன்னார்கள். ஒரு தாய் தகப்பன், ஒரு ஆசிரியர், ஒரு ஆலிம் தன்னுடைய நிர்வாகத்துக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர், ஒரு முதலாளி தன்னுடைய கடையிலே தொழிலகத்திலே வேலை செய்கின்ற தொழிலாளர்களோடு அன்பாக இரக்கமாக நடந்து கொள்ளுகிற நேரத்தில் அந்த ரஹ்மான் அவர்களோடு இரக்கமாக நடந்து கொள்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், யார் ஒருவர் அன்பை ரஹ்மத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார்களோ அல்லாஹ்வே சந்தோஷம் அடைகிறான். என்னுடைய அடியானை பாருங்கள், எனக்கே உரிய பண்பை அவன் எடுத்துக்கொண்டான் என்று சொல்லுகிறார். எனக்கே உரிய பண்பு மற்றவர்கள் மீது அன்பு காட்டுவது. ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரமலானுடைய ஆரம்ப பகுதி நாங்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை கேட்க வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கிறது. இன்றைய ஹதீஸ் விளக்கவருடைய தலைப்பை கூட நான் இதுவாகத்தான் தெரிவு செய்தேன். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்றால் என்ன? இந்த பூமியிலே இருக்கின்ற இடங்களிலே அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான இடம் அல்லாஹ்வுடைய மஸ்ஜித். இங்குதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அருள் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் 2-3 சாரார்களுக்கு துஆ செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மலக்குகள் 3 மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை வேண்டி துஆ செய்கிறார்கள். அதில் ஒரு மனிதர் யார் தெரியுமா? தொழுது முடித்து விட்டு அவசர தேவை இல்லாத ஒருவர் தொழுத இடத்திலேயே கொஞ்ச நேரம் தாமதித்திருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மலக்குகள்
அல்லாஹும்ம க்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவருக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக, இவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எதுவரைக்கும் அவர் தான் தொழுத முஸல்லாவிலிருந்து எழுந்து செல்லுகின்ற வரைக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மலக்குகள் அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத் என்கின்ற பேரருளை இவரின் மீது சொரிவாயாக, இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் யா அல்லாஹ் இவர் வெளியேற செல்வாயாக என்று அல்லாஹ்வுடைய மலக்குகள் இவருக்காக துஆ செய்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மலக்குகள் கேட்கின்ற இரண்டாவது துஆ யார்? இன்னல்லாஹ யுஸல்லூன அலா மயாமினி ஸுஃபூஃப், பள்ளிக்குள் வந்தால் இமாமினுடைய வலப்பக்கமாக யாரெல்லாம் நிற்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மலக்குமார்கள் துஆ செய்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். பள்ளிக்குள்ளே வருகிற நேரத்தில் இமாமினுடைய வலப்பக்கமாக இடம் கிடைக்குமையாக இருந்தால் அந்த இடத்திலே நாங்கள் எடுத்துக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அதற்காக அந்த நன்மைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இடப்பக்கத்திலே முன்சப்பிலும் இரண்டாவது சப்பிலும் இடத்தை வைத்துக் கொண்டு அடுத்த சப்பை ஆரம்பிப்பதல்ல, முன்னுரிமை வழங்க வேண்டும். வலப்பக்கமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்கிறான் என்று மலக்குமார்களுடைய துஆ இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது இரண்டாவது சாரார். மூன்றாவது சாரார் ஒருவர்கள் இருக்கிறார்கள். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலல் முத்தஸஹிரீன். சஹருடைய நேரம் அது ரமலானில் மாத்திரமல்ல, அதுக்குத்தான் தஹஜ்ஜத்துடைய நேரம் என்று சொல்றேன். முழு உலகமும் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம், முழு உலகமும் அமைதியாக இருக்கின்ற நேரம், கண் விழித்து அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹுக்கு நன்றி செலுத்திவிட்டு ஷுக்கூர் செய்துவிட்டு அழகான முறையில யாருக்குமே தொந்தரவில்லாமல் ஒது எடுத்துக் கொண்டு வந்து 2 ரக்காத்து தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ இருக்கிறார்களே, யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரப்பி, அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்களே, இவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக அந்த ரஹ்மத் என்கின்ற அல்லாஹ்வுடைய பேரருள் என்பது எங்களுடைய வாழ்க்கையில் பல கட்டங்களில் அல்லாஹ் எங்களோடு இணைத்து வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் மறந்து விட்டோம். உதாரணத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று சொல்லுகிற நேரத்தில் இந்த முஸ்லிமான சகோதரன் தன் முஸ்லிம் சகோதரனுக்கு அவன் துஆ செய்கிறான். ஒரு அழகான ஒரு ஆழமான கருத்துள்ள துஆ அது. உங்கள் மீது அல்லாஹு தஆலா அமைதி உண்டாக்குவானாக, பதட்டம் இல்லாத, குழப்பம் இல்லாத, டென்ஷன் இல்லாத ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் உங்களுக்கு தருவார். சலாம் என்ற வார்த்தை அதனுடைய கருத்து சாந்தி சமாதானம் என்று நாங்கள் மேலோட்டமாக சொல்லிவிட்டாலும் எங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து கைர்களும் அந்த சலாத்திலே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, வரஹ்மத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்கள் மீது இறங்கட்டுமாக, வபரகாத்துஹு உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய தொழிலில், உங்களுடைய குடும்பத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. எவ்வளவு ஒரு அழகான துஆ. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு காலத்திலே கஷ்டமான வறுமை நிலையிலே வாழ்ந்தார்கள். எவ்வளவு உழைத்தாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் வருமானம் போதாத நிலையை உணர்ந்தார்கள். இன்றைக்கு கையில இருக்குது, நாளை காலையில தொழிலுக்கு போகலாட்டி கையில வீட்டுல யாருக்கும் உணவு இல்லாத நிலையிலே ஒரு வறுமையான ஒரு நெருக்கடியான வாழ்க்கை வாழ்கிறார்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து தன் நிலையை சொல்லுகிறார்கள். நபியே நாயகமே, எவ்வளவு உழைத்தாலும் என்னுடைய கையிலே ஒன்றுமே மிச்சம் இருக்குதில்லை, என்ன காரணம்? சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட வீட்டுக்கு போற நேரத்துல வீட்டு வாசல்ல வச்சு உங்களுடைய மனைவி, பிள்ளைகள், தாய் தகப்பன், உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்க. அதுவும் குறையா சொல்லாதீங்க, முழுசா சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சலாம் சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழையுங்கள். உங்கள் குடும்பத்திலும் வீட்டிலும் வாழ்க்கையிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமை ஒழிப்புக்கான காரணத்தை தன்னுடைய வீட்டிலே வேலை செய்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னால் ஒரு காலத்தில் பெரும் செல்வந்தராக வாழ்ந்தார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது. வீட்டு வாசலில் வைத்து சலாம் சொல்லுங்கள், உங்களுடைய மனைவிக்கு சலாம் சொல்லுங்கள், வீட்டில் இருக்கின்ற உங்களுடைய பெற்றோர்களுக்கு சலாம் சொல்லுங்கள், உங்களுடைய பிள்ளை செல்வங்களுடைய முகத்தை பார்த்து சலாம் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
வீட்டில் உள்ள தலைவன் தன் மனைவிக்கு, தன் பிள்ளைகளுக்கு, தன் பெற்றோர்களுக்கு இந்த அழகான துஆவை கொண்டு வீட்டுக்குள்ளே நுழைகிற நேரத்தில் அங்கே ரஹ்மத் என்கின்ற அல்லாஹ்வுடைய அருள் இறங்கிக் கொண்டே இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இன்னும் ஒரு துஆவை சொல்லிக் கொடுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆக்களில் சிறந்த துஆ ஒன்று இருக்கிறது. கைரு துஆ, துஆக்களிலே சிறந்த துஆ ஒன்று இருக்கிறது. அது நான் மாத்திரம் கேட்டதல்ல, உலகத்தில் வாழ்ந்து சென்ற அனைத்து நபிமார்களும் கேட்ட துஆ. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துஆக்களிலே சிறந்த துஆ இதுதான். எனக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற நபிமார்கள் கேட்ட துஆ. இந்த துஆவை கேட்பீர்களேயானால் உங்களுடைய குடும்பத்தில் பரக்கத், நீங்கள் செழிப்பதை நீங்கள் கண்களால் பார்ப்பீர்கள் என்ற ரகசியத்தை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக நபிகளாருடைய வீட்டிலே வேலை செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்ற ஒரு சஹாபி. அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்போதெல்லாம் நெருக்கடிகள், கஷ்டங்கள், நிம்மதியை கெடுக்கக்கூடிய பதட்டமான நிலைமைகள், கவலைகள் நபிகளாருடைய கல்வை எப்போதெல்லாம் சூழ்ந்து கொள்கிறதோ உடனே உதவெடுத்து தொழுவார்கள். நபிகள் அவர்கள் தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பார்கள். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். யா அல்லாஹ், துன்யாவிலும் ஆகிராவிலும் எங்களுக்கு உன்னுடைய மேலான கைறுகளை, பரக்கத்துகளை, ரஹ்மத்துக்களை தருவாயாக. வகினா அஸாபன் நார். அது மாத்திரமல்ல, நாளை கியாமத்திலே யா அல்லாஹ் நரகத்துடைய சுவாலையை கூட, நரகத்தை கண்களால் பார்ப்பதிலிருந்து, நரகத்திற்கு நுழைவதிலிருந்து யா அல்லாஹ் எங்களை நீ பாதுகாப்பாயாக என்ற துஆவை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்களோ இந்த துஆவை கேட்காமல் நபி அவர்கள் தன்னுடைய துஆவை முடிக்க மாட்டார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது இந்த விடயங்களிலே இருக்கிறது. நாங்கள் நாளாந்தம் சூறாக்களை ஓதிக்கொண்டே இருக்கின்றோம். ஒரு முஸ்லிம் ஒரு நாளைக்கு 17 தடவைகள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லுவதை அல்லாஹ் ஃபர்லாக்கி வைத்திருக்கிறான். எதிலே இருக்கிறது தெரியுமா? சூரா ஃபாத்திஹாவிலே இருக்கிறது. ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு காஃபிருக்கும் இடையில இருக்கின்ற வித்தியாசம், வேறுபாடு தொழுகை என்று சொன்னார்கள். தொழுகின்றவன் முஸ்லீம், தொழுகை இல்லாதவன் காஃபிர் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக ஒரு தொழுகையாளி தன்னுடைய தொழுகையில் ஓத வேண்டிய சூரா ஃபாத்திஹாவை அவர் ஓதவில்லை என்றால் லா ஸலாத லஹு, அவருக்கு தொழுகையே இல்லை என்று சொன்னார்கள். தொழுகை இல்லை. ஆக சூரா ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹா என்று சொல்லக்கூடிய அல்ஹம்து சூராவினுடைய ஆயத்துக்கள் மொத்தம் 7 ஆயத்துக்கள் இருக்கிறது. அதில் முதலாவது ஆயத்து என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதாகும். அந்த பிஸ்மில்லாவிலேயே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தான் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். அந்த பிஸ்மில்லாவை சொல்லுகின்ற நாங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்கின்றோம். அதனை தொடர்ந்து ஓதுகின்ற அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதிவிட்டு அர் ரஹ்மானிர் ரஹீம், யா அல்லாஹ் நீ அருளாளன், அன்பாளன், உன் ரஹ்மத்தை எங்களுக்கு தந்தருள்வாய். எவ்வளவு ஒரு அழகான துஆவை ஒரு தொழுகையாளி ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ஃபர்லாக்கி வைத்திருக்கிறான். இந்த சமூகத்தில் இருக்கின்ற யாரும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு ஓரமாகிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் எங்கள் மீது கடமையாக்கி வைத்திருக்கிறான். ஆக பிஸ்மில்லா ஓதுகிற நேரத்தில் நாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தோடு நாங்கள் 2 கலந்திருக்கிறோம். சூரா ஃபாத்திஹாவை ஓதுகிற நேரத்தில் அந்த ரஹ்மத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள்ளே, மஸ்ஜிதுக்குள்ளே எங்கள் நுழைகிற நேரத்தில் அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மதிக, யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்துடைய கதவுகளை நீ எனக்கு திறந்து தருவாயாக. இந்த துஆவை கேட்டுக்கொண்டே நீங்கள் மஸ்ஜிதுக்குள்ளே நுழையுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள்.
ஆக அல்லாஹுடைய மாளிகைக்குள் வருகிற நேரத்தில் அது எந்த மஸ்ஜிதாக இருந்தாலும் சரி, முதலாவதாக வலது காலை வைப்பது ஒரு அழகான சுன்னத்தாகும். இந்த துஆவை ஓதிக்கொள்ளுகிற நேரத்தில், இந்த துஆவை நாங்க வாசல்ல வச்சு ஓதுற நேரத்தில் அல்லாஹுடைய மலக்குமார்கள் ஆமீன் யா அல்லாஹ், இவருடைய துஆவை நீ கபூல் செய்வாயாக. எவ்வளவு ரஹ்மத்துடைய துஆவை எம்மில் பல பேர் நாளாந்தம் இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ நினைத்தவாறு நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். கடையாக இருந்தாலும், எங்களுடைய தொழிலகங்களாக இருந்தாலும் நினைத்தவாறு நுழைய முடியாது. எங்களுடைய வீடாக இருந்தாலும் நாங்கள் நினைத்தவாறு நுழைய முடியாது. சலாம் சொல்லுங்கள். வீட்டில் உள்ளவர்களுக்கு சலாம் சொன்னதற்கு பிறகு பிஸ்மில்லாஹி வலஜினா வ பிஸ்மில்லாஹி ஹரஜினா துஆ ஓதிக்கொண்டு செல்லுங்கள். உங்களுடைய கடையாக இருந்தாலும், உங்களுடைய தொழிலகங்களாக இருந்தாலும், நீங்கள் வேலை செய்கின்ற இடமாக இருந்தாலும் முதலாவது சலாம் சொல்லுங்கள். அங்கே உங்களுக்கு பதில் சலாம் சொல்லுவதற்கு, காதுக்கு கேட்பதற்கு யாரும் இல்லாவிட்டாலும் அங்கே மலக்குமார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வாகனத்தில் ஏறுகிற நேரத்தில் சலாம் சொல்லுங்கள், பிஸ்மில்லா சொல்லி ஏறுங்கள். எங்களுடைய சலாத்திற்கு அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் பதில் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள் வருவதாக இருந்தால் நாங்கள் நினைத்தவாறு வர முடியாது. வலது காலை வைக்க வேண்டும், சலாம் சொல்ல வேண்டும், துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மதி, யா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தான பாபுகளை, கதவுகள் எல்லாவற்றையும் ஒருமையில் நபிகளார் கேட்கவில்லை, பன்மையிலே கேட்டிருக்கிறார்கள். பாபினுடைய பன்மை அப்வாப். எதிலே எல்லாம் உன்னுடைய ரஹ்மத் இருக்கிறது, எல்லாவற்றையும் யா அல்லாஹ் நீ எனக்கு தருவாயாக, எல்லாவற்றையும் உன்னிடத்திலே நான் கேட்கிறேன். அதற்கு மலக்குமார்கள் சொல்லுகின்ற ஆமீன் இருக்கிறதே, அது எங்களுடைய காதுக்கு கேட்காது. எல்லா மலக்குமார்களும் ஆமீன் யா அல்லாஹ், இவருடைய துஆவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. இன்னும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்லான தொழுகையாக இருந்தாலும் சரி, சுன்னத்தான தொழுகையாக இருந்தாலும் சரி, 2 சுஜூதுகளுக்கு இடையிலே உட்காருவார்கள். அதனைத்தான் நாங்கள் நடு இருப்பு என்று சொல்லுகிறோம். 2 சஜதாக்களுக்கு இடையிலே உட்காருகின்ற அந்த நடு இருப்பிலே நபி அவர்கள் கேட்கின்ற ஒரு அருமையான துஆ இருக்கிறது. ரப்பிக்ஃபிரிலி வர்ஹம்னி. இந்த துஆ இது 3 தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறாங்க. என்ன கருத்து? ரப்பிக்ஃபிரிலி, யா அல்லாஹ் என் பாவங்களை மன்னிப்பாயாக, எனக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தொழுகையிலும் நாங்கள் கேட்க வேண்டும், தொழுகையில் கேட்க வேண்டும். தொழுகையில தக்பீர் கட்டினதுல இருந்து சலாம் கொடுக்கின்ற வரைக்கும் எதை கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்வான், எதை கேட்டாலும் கபூல் செய்வான். எங்கட துஆ தொழுகையில் கபூல் செய்யப்படக்கூடிய 3 சந்தர்ப்பங்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். ஒன்று சுஜூதுல கேட்கிற துஆ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதுல இருக்கிற நேரத்தில் சுப்ஹான ரப்பியல் அலா என்று 3 தடவைகள் ஓதி இருக்கிறார்கள். அதற்கு பிறகு சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் என்று 3 தடவைகள் ஓதி இருக்கிறார்கள். அதற்கு பிறகு ரப்பிக்ஃபிரிலி வர்ஹம்னி, யா அல்லாஹ் என் பாவங்களை மன்னிப்பாயாக, எனக்கு ரஹ்மத் செய்வாயாக. 3 தடவைகள், 5 தடவைகள், 7 தடவைகள் கேட்டு தன்னுடைய சுஜூதை நீளமாக்கி இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு அடியான் அல்லாஹ்வோடு மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் சுஜூது. சுஜூதை தவிர வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு அடியானால் அல்லாஹ்வை நெருங்கவே முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் மிஅராஜ் சென்ற போது என்னுடைய மிஅராஜை அல்லாஹ் 3 கட்டங்களாக அல்லாஹ் எனக்கு தந்தான். ஒன்று மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்ற பயணம். இரண்டாவது மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து 7 வானங்களை கடந்து சிதறத்துல் முந்தஹா என்ற இடத்துக்கு சென்ற ஒரு பயணம். மூன்றாவது ஒரு பயணம் இருக்கிறது. அந்த மூன்றாவது பயணத்திற்கு இவ்வளவு நேரமும் எனக்கு வழிகாட்டியாக வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கூட வர முடியாத ஒரு சந்தர்ப்பம். அதுதான் நான் அல்லாஹ்வை நெருங்கின சந்தர்ப்பம். எனக்கும் என் ரப்புக்கும் இடையிலே மூன்றாவது நபர் யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு தொழுகையாளிக்கு அல்லாஹ் இந்த 3 மிஅராஜுடைய கட்டங்களையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். தக்பீர் கட்டி நிலையிலே நிற்கிற நேரத்தில் மிஅராஜுடைய முதலாவது சந்தர்ப்பத்தை அவர் பெற்றுக் கொள்கிறார். ருக்கூஇல் இருக்கிற நேரத்தில் மிஅராஜுடைய 2வது கட்டத்தை அவர் அடைந்து கொள்கிறார். சுஜூதில் இருக்கிற நேரத்தில் நானும் என்னுடைய ரப்பும் எவ்வளவு நெருக்கமாக இருந்தோமோ அதே போல ஒரு அடியான் தன்னுடைய ரப்போடு நெருக்கமாக இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள்,
உங்களுடைய துஆக்களை நீங்கள் அதிகமாக சுஜூதிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக எப்போதெல்லாம் சுஜூதிலே இருக்கிறோமோ வளமையாக ஓதக்கூடிய ஓதல்கள் சுப்ஹான ரப்பியல் அலா 3 தடவைகள், அதனைத் தொடர்ந்து சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் 3 தடவைகள், அதற்கு பிறகு அல்லாஹும்ம ஃகிஃபிர்லி வர்ஹம்னி, யா அல்லாஹ் என் பாவங்களை மன்னிப்பாயாக, எனக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது எங்களால் யாராலையுமே விளங்கிக் கொள்ள முடியாது. அது எங்களுடைய கண்களை மூடி எங்களை தூக்கி கொண்டு போய் கபரிலே வைக்கிற நேரத்தில் தான் அந்த ரஹ்மத்தை எங்களால் புரிந்து விளங்கிக் கொள்ள முடியும். அந்த அளவுக்கு அந்த ரஹ்மானுடைய பண்பு ரஹ்மத் மிக மிக விசாலமானது. சக்கராத்துடைய நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். நபிகளாருடைய 9 மனைவிமார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே நபிகளாரை சூழ்ந்து இருக்கிறார்கள். சஹாபாக்கள் விம்மி விம்மி அழுது கொண்டிருக்கிறார்கள். அத்தனை சஹாபாக்களும் மஸ்ஜிது நபவிலே தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறார்கள். நபிகளாருடைய மனைவிமார்கள் ஒருவர் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளாரை வந்து பார்க்கிறார்கள். கொஞ்ச நேரம் கண்ணை திறந்திருக்கிறார்கள், கொஞ்ச நேரத்தில் கண்ணை மூடிக்கொள்கிறார்கள். ஒரு வகையான உடம்பெல்லாம் வலியிலும் வருத்தத்திலும் சூடேறி போயிருக்கிறது நபிகளாருடைய உடம்பெல்லாம். இந்த நிலைமையை பார்த்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓடோடி சென்று நபிகளாருடைய வீட்டு மூலையில் முசல்லாவை போட்டு 2 ரக்அத் தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள். யா அல்லாஹ், நபிகளாருக்குரிய வலியை வருத்தத்தை எனக்கு தா, நபிக்கு கொடுக்காதே யா அல்லாஹ். அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்தான். தொழுது விட்டு வந்து பார்க்கிற நேரத்தில் நபி அவர்கள் கண் திறந்து சஃபியாவை பார்த்து சிரித்தார்கள். கொஞ்ச நேரத்தில் நபி அவர்களுக்கு வருத்தம் வலி கூடுகிறது. உடனே கண்ணை மூடிக்கொள்ளுகிறார்கள். நெற்றியிலே கை வைத்து பார்த்தால் கடுமையான சூடு உஷ்ணமாக இருக்கிறது நபியினுடைய நெற்றி. சொன்னார்கள், சஃபியா, நான் கைபர் யுத்தத்திற்கு சென்ற வேளையில் ஒரு யூத பெண் எனக்கு நஞ்சூட்டி ஒரு மாமிசத்தை தந்தாள். அதை நான் அறியாமல் வாயிலை வைத்துக் கொண்டேன். அதன் காரணமாக இப்போது என்னுடைய குடல் எல்லாம் அறந்து செல்வதை போன்று நான் வலியை உணர்கிறேன். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா திரும்ப ஓடினார்கள். தொழுது நிவாரணத்தை நபிகளாருக்கு கேட்பதற்காக, சுகத்தை கேட்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியாவுடைய கையை பிடித்தார்கள். எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தை நீங்கள் கடந்து விட்டீர்கள். என்னுடைய ரப்பை சந்திக்கிற நேரம் நெருங்கி விட்டது சஃபியா, உங்களோட துஆ இப்போது கபூல் ஆக மாட்டாது. என்ற ரப்பை நான் பார்க்கக்கூடிய சந்திக்கக்கூடிய நேரம் வந்திருக்கிறது என்று சொல்லி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கையை இறுக்க பிடித்து நபிகள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அல்லாஹும்ம ஃகிஃபிர்லி வர்ஹம்னி அல்லாஹும்ம அல்ஹிக்னி இலா ரஃபீகில் அலா. யா அல்லாஹ், என் பாவங்களை மன்னிப்பாயாக, எனக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக, உன்னின் பக்கமாக என்னை சேர்ப்பாயாக என்ற கலிமா விரலை உயர்த்துகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டு பிரிகிறார்கள். ஆக சக்கராத்துடைய நேரத்தில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவிலிருந்து வந்த வார்த்தை, யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன், உன்னுடைய அருட்பாக்கியங்களை உன்னிடத்திலே கேட்கிறேன், உன் ரஹ்மத்தை கொண்டு என்னை நீ மன்னிப்பாயாக என்ற துஆ தான். ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ரமலானுடைய காலத்தில் மாத்திரமல்ல அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் கேட்பது, நம்முடைய உடலில் உயிரிருக்கின்ற வரைக்கும் அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் என்று இந்த துஆவில் மாத்திரமல்ல சுஜூதில் கேட்க வேண்டும், 2 சஜதாக்களுக்கிடையிலே கேட்க வேண்டும். அதே போல நாம் எப்போதெல்லாம் நன்மையான காரியங்களை செய்கிறோமோ அப்போதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைத்து விட்டால் எல்லா துன்ப துயரங்களும் எங்களை விட்டு கடந்து சென்றுவிடும். எங்களுடைய வாழ்க்கை துன்யாவிலும் ஹைராக இருக்கும், மறுமையிலும் சிறப்பாக இருக்கும். எல்லாம் வல்ல ரஹ்மான் அவனுடைய மேலான ரஹ்மத்தை கொண்டு இந்த உலகத்திலும் எங்களை சிறப்பாக வாழச் செய்து மறுமையிலும் அவனுடைய மேலான உன்னதமான சுவனபாக்கியத்தை தந்தல்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் மனைவி மக்கள் குடும்பத்தார் முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. உன்னுடைய மேலான ரஹ்மத்தை கொண்டு தந்த ரமலானை யா அல்லாஹ் முழுமையாக நோற்று முடிப்பதற்கு நம் அனைவருக்கும் கிருபை செய்வாயாக.
நோய்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், இடையூறுகள் வந்து விடாமல் யா அல்லாஹ் நம் அனைவர்களை நீ பாதுகாத்தல்வாயாக. நோன்பு நோற்பதற்கு யாருக்கெல்லாம் வசதி இல்லாத ஏழைகளாக அல்லது நோயாளிகளாக இருக்கிறார்களோ நோன்பாளிகளுக்குரிய பூர்ணமான கூலி அவர்களை நீ கொடுத்தல்வாயாக. நோன்பாளிகளுக்கு யாரெல்லாம் நேரடியாக மறைமுகமாக உதவிகள் பல செய்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ் அவர்களுக்கு நீயும் உதவி செய்வாயாக. நீண்ட காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்து அதிகமாக அமல் செய்யக்கூடிய ஈமானையும் உடல் சுகத்தையும் நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. நேரகாலத்தோடு எங்களை விட்டு பிரிந்த கபராளிகளாக ஆகிவிட்டு அந்த கபராளிகளுடைய வாழ்க்கையால் சுவர்க்கத்தின் பூஞ்சொலியாக்கி வைப்பாயாக. இந்த ரமலானுடைய வருகையை கொண்டு உன்னுடைய மேலான ரஹ்மத்தை கொண்டு யா அல்லாஹ் எங்களை அரவணைத்துக் கொள்வாயாக. எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. நன்மைகளை செய்யக்கூடிய ஈமானை, ஆசை, ஆர்வத்தை தந்தல்வாயாக. எங்கள் கல்புகளை பரிசுத்தப்படுத்தல்வாயாக. மௌத்தாகின்ற நேரத்திலே கலிமா ஷஹாதாவோடு உன்னை சந்திக்கக்கூடிய கண்ணியமான மௌத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைர் ஹல்கிஹி சய்யிதனா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி